அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி கறிங்க விட்டுருவோமா. நாங்கள் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கடலெண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, அரை மூடி தேங்காய் இதெல்லாம் விட்டு நல்லா ட்ரையாக வறுத்தெடுத்துட்டு அதை கொஞ்சம் 4-5 முந்திரி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் கொஞ்சம் கடலெண்ணெய் விட்டு ஒரு கைப்பிடிக்கும் கூட சின்ன வெங்காயத்தை உரித்து அதில் போட்டு அதில் 2 தக்காளியும் நறுக்கி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு பொன்னிறமாக வதங்க விட்டு கொஞ்சம் உப்பு தூவி விட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்களேன். அதில் இஞ்சி பூண்டை போட்டுட்டு வர்ற ஸ்மெல் இருக்கே, அப்போவே எடுத்து சாப்பிட்லான்னு தோணும். பட் கறி போடல, வேகணும்ல. இதை நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூ மாதிரி கழுவி வச்சுருக்க கறி எடுத்து அதில் அப்படியே பூ மாதிரி போட்டு எல்லா கறியும் ஃபுல்லாக போட்டுட்டு அதில் 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் நான் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்க ஹோம்மேட் கறி மசாலா. இதை தவிர வேறு ஒன்றுமே போட தேவையில்லைங்க. வாசம் பக்கத்து தெருவு வரைக்கும் போவோம். அப்படியே அந்த கறிக்கும் வலிக்காமல் அந்த பாத்திரத்துக்கும் வலிக்காமல் 2 பிரட்டிட்டு எப்படா வேகணும் அதிலேயே ஜொல்லை ஊற்றி தண்ணியே ஊற்ற தேவையில்லை. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இதை அப்படியே மூடி போட்டால் கொஞ்சம் தண்ணி விடும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டுட்டு அது கொஞ்சம் அரை வேக்காடாக இருக்கும்போது வெந்துட்டு இருக்கும்போது எடுத்து பாருங்களேன், மனம் அப்படியே எச்சிலாம் வடிக்குதுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. நாட்டுக்கோழி கறினா நாட்டுக்கோழி கறி தாங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி கொதிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, அடுப்பை அமர்த்துறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்மெல்லு அந்த அந்த தேங்காயெலாம் போட்டோன்னு ஒரு ஸ்மெல்லு வருங்க. இப்போவே சோத்தை போட்டு தின்றலாமாடா அப்படின்னு தோணும். ஆனால் அவ்வளோ சூடாக இருந்துச்சுங்க. செம்ம டேஸ்ட்டு. இந்த மாதிரி நாட்டுக்கோழி நான் சாப்பிட்டதே இல்லை. அப்படி ஒரு டேஸ்ட்டு. குழம்ப ரெடி பண்ண அடுத்த நிமிஷம் சோத்தை போட்டுட்டோம்ல, போட்டு நல்லா குழம்பு நிறைய ஊற்றி சிக்கனை அள்ளி வச்சு தின்னுடான்னு சொல்கிற மாதிரி நல்லா அள்ளி வச்சு நல்லா கடுவாப்பல் வலிக்க சாப்பிடணும் பார்த்தியா, அந்த மாதிரி சாப்பிட்டாச்சுங்க. நாட்டுக்கோழி நல்லா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த குழம்பு மணத்துக்கு இன்னொரு ரவுண்டு போட்டு சாப்பிட்லாம் தோணுது. இன்னொரு ரவுண்டும் சாப்பிட்டாச்சு. 2 ரவுண்டு 3 ரவுண்டுன்னு போயாச்சுங்க. நல்லா சுட சுட சோத்தை பிசைஞ்சு அந்த நாட்டுக்கோழி கறி எப்படி பிச்சு அதில் வச்சு சாப்பிடும்போது இருக்கேன்